ஹாய். இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. அது எனக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் ஏதோ சில விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க சாமி விஷயத்தில். ஆனால் எங்கள் வீட்டில் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டா அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் தங்கக்கூடாது, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே துணி துவைக்கக்கூடாது, சாயந்தரத்துக்கு மேலே குப்பையை கொண்டு போய் வெளியே போடக்கூடாது. அப்புறம் சின்ன வயசுலலாம் பாட்டி வீட்டுக்கு ஒரு ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி சனிக்கிழமை அந்த மாதிரி போவோம். ஆனால் வெள்ளிக்கிழமை இன்கேஸ் போயிட்டா அழுந்தாலும் தரன்னு இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அடுத்த நாளைக்கு காலையில் தான் திருப்பி போகணுன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன பண்ணாலும் அங்கே தங்க விடவே மாட்டாங்க. அப்புறம் கோயிலுக்கு போனால் மெயினாக கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு தான் வரணும். வர வழியில் ஒரு கடையில் நின்று காசு கொடுத்து எதுவும் வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் தண்ணி நைட்டு கொடுக்க மாட்டாங்க, வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. பால் கொடுக்க மாட்டாங்க, வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் காசு மெயினாக கொடுக்க மாட்டாங்க. டியூஸ்டே இல்லை ஃப்ரைடேனா யார் கேட்டாலும் காசு கொடுக்கவே மாட்டாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்குமே காசு கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் எனக்கு காசு கையிலலாம் தங்காது, அதனால் நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்களோட காசாக இருந்தாலுமே எங்கள் அம்மா அன்னைக்கு தரவே மாட்டாங்க. நாளைக்கு வாங்கிக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் தர மாட்டாங்க. ஆனால் எங்ககிட்ட இருந்து மட்டும் கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா தர மாட்டாங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை நான் டியூஸ்டே நான் பிறந்தேங்கிறதுனால எங்கள் அம்மா டியூஸ்டே நான் எங்கேயும் வெளியே போகக்கூடாது, எங்கேயும் தங்கக்கூடாது, தலைக்கு குளிக்கக்கூடாது, அன்னைக்கு நான் பிறந்த அன்னைக்கு தலைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதே எங்கள் அண்ணா அப்படி அவங்களுக்குலாம் எந்த கிழமையும் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அவங்க எப்போ வேணால் போகலாம் வரலாம். ஆனால் டுடே தான் எங்கள் அம்மா பசங்கன்னா தலை குளிக்கணும், ஃப்ரைடே குளித்தா அழகு குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி பொண்ணுங்க ஃப்ரைடே தான் குளிக்கணும், சாட்டர்டே சண்டே தலை குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி ரெகுலராக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் அம்மா போக ஆளாளுக்கு ஒன்று ஒரு டே ஒரு இது. நான் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் இன்றைக்கி முட்டை சாப்பிட மாட்டேன். எங்கள் அம்மா ஃப்ரைடேனா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஆனால் எங்கள் அண்ணா நான்வெஜ் ஃப்ரைடே சாப்பிடுவான், சாட்டர்டே சாப்பிட மாட்டான் அப்படின்ட்டு. ஆளுக்கு ஒருத்தங்க வீட்டில் ஒரு நாள் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா இது அப்படிங்கிற மாதிரி